காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஆய்வுகளுக்கும் அந்த தகவலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, அங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் இருந்த பொழுது இங்கு இரும்பு காலம் இருந்ததுன்றார். ஸோ ஒவ்வொரு ஆய்வுகளும் நம்முடைய வரலாற்றை மேலும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றன. முன்னாடி மேலும் சொல்லுவாங்க, சிந்து விட்ட இடமும் வைகை தொட்ட இடமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது சிந்து நாகரிகத்தில் இருந்த மக்கள் தான் நகர்ந்து தற்போதைய தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம், கீழடிக்கும் அதுக்கும் உள்ள தொடர்புகள். அதுவுமே அந்த காலத்துக்கு ஏற்றபடி வரலாற்று ஆய்வில் கரெக்டு தான். ஆனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஆய்வு எப்படின்னா, அங்கே இருந்த பொழுதே இங்கும் மக்கள் இருந்தனர் அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படியாக நம்முடைய வரலாறு இன்று பறந்து விரிந்து இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று விட்டது.